ஹாய், டியூஸ்டே மார்னிங் பையனுக்கு வந்து செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகணும். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூதப்பாண்டி ஹாஸ்பிட்டல். எனக்கு டெலிவரி ஆச்சுல்ல அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஆசாரிப்பள்ளம் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் போகணும். ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போயிட்டு இருந்தோம் வீக்லி. இப்போ அங்கேருந்து வந்து பையனோட வெயிட்டும் ஹைட்டும் செக் பண்ணுறதுக்கும் பின்ன வந்து பேபி எப்படி இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கும் பூதப்பாண்டி ஹாஸ்பிட்டல் வந்து போக சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். செக்கப்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்ன வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருந்தோம். அப்போ வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க 41 நாளில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 60 நாள் மேலேயே ஆயிடுச்சு பையனுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து மண்டேவும் ஃப்ரைடேவும் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வந்து கேட்டு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இனி மண்டே போய் கேட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு எப்படின்னு சொல்லிட்டு. நேம் சூஸ் பண்ணியும் எங்களால் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்க முடியல. மண்டே வர சொல்லியிருக்காங்க. மண்டே போய் பார்த்தா தான் தெரியும் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையனுக்கு சாக்ஸும் க்ளவுஸும் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய கடையில் வந்து சாக்ஸ் க்ளவுஸ் வாங்கியிருக்கோம். பட் எதுவுமே செட் ஆகலை. அதோட குவாலிட்டி நல்லாவே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து மச்சான் வந்து டெலிவரி டைமில் வந்து இங்கேருந்து தான் சாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சாக்ஸ் இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. குளிர் நல்லா தாங்குச்சு. பார்க்க நீட்டாக இருந்துச்சா, சரி வந்துட்டு நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி கடைக்கு வரும்போது இது எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். பட்டு நான் வாங்கினது கிடையாது. எனக்கு இது வாங்கணும்னு தோணுது இல்லை. பட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சாக்ஸ் தான் நாங்கள் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, நல்லா இருந்துச்சு. நல்லா குளிர் தாங்கும். சாக்ஸு க்ளவுஸ்லாம் நான் வாங்கிட்டேன். அதையும் தாண்டி நாங்கள் லவ் அண்ட் அரேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்து 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் வர்றதுக்கு. நான் மேரேஜ் பண்ணி இங்கே வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நான் ஊருக்கே போகலை. பட் ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது நான் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை கேரிங்காக பார்த்துப்பாங்க. என்னோடய அம்மா எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துப்பாங்க. உண்மையாகவே வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது. எங்கள் வாழ்க்கையிலையுமே கஷ்டம் இருக்குது. அதையும் தாண்டி நாங்கள் ஹாப்பியாக இருக்க காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுனால. அதுக்கு பின்னே வந்து எனக்கு செம்ம தண்ணி தாகமாக இருந்துச்சு. கூலிங் வாட்டர் குடிக்கணும் போல் இருந்துச்சு. நான் என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சர்பத் மாதிரி எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா அது குடித்ததுக்கு பின்னே தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.